இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன பெஸ்ட் 5 ஹேக்கிங் மூவிஸ் எடுத்தாலே கண்டிப்பா இந்த படத்தோட பேர் இருக்கும். அதுவும் இந்த படத்துல கடைசியில ட்விஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. கந்தர்வக்கோட சமஸ்தானமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வேற லெவலான ஹேக்கிங் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு பெஞ்சமின், ஒரு பெரிய ஹேக்கர். ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதோட போலீஸும் பெஞ்சமினை தேடிட்டு இருக்காங்க. சோ வேற வழியே இல்லாம இவனா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறான். போலீஸும் நம்ம ஹீரோவை கஸ்டடியில எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை விசாரிக்க ஒரு டிடெக்டிவ் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த டிடெக்டிவ் வந்து நீயா வந்து சரண்டர் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும். சோ நீயா எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற ஆசை. என் வாழ்க்கை என்னமோ ஆரம்ப கட்டத்துல சூப்பர் ஹீரோ மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த சூப்பர் ஹீரோக்கும் உங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிருவாங்கல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல என்ன விட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே என் பாட்டி கூட தான் இருந்து வளர்ந்தேன். எனக்கு என் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற ஆசை இருந்தே தவிர அதுக்கான தகுதி எனக்கு இல்ல. நான் ஒரு பயந்தாங்கோலி. எங்கேயாச்சும் சண்டை நடந்தா நான் பக்கத்துல கூட போக மாட்டேன். அதனாலேயே சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பீட்சா கடையில டெலிவரி போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த சூப்பர் ஹீரோ ஆசை என்னை விட்டு போற மாதிரியே இல்ல. நம்ம தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஆகணுங்கிறத அடிக்கடி எனக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். 4 பேர் அடிக்கிற அளவு எனக்கு சக்தி இல்லைனாலும் என்கிட்ட மூளை இருந்தது. 14 வயசுல இருந்தே எப்படி ஹேக் பண்ணணுங்கிறத கத்துக்க ஆரம்பிச்சேன். விடிய விடிய கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருப்பேன். கோடிங், ப்ரோக்ராமிங்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். அதனாலேயே நைட் தூங்காம பகல்ல வேலை செய்ய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டார்க் வெப்புக்குள்ள போய் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேரை பார்த்தேன். அங்க இருக்கிற ஹேக்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபேக்கான நேம் தான் இருக்கும். அதே மாதிரி என்னோட ஹேக்கர் நேம் ஹூ ஆம் ஐ. இந்த வெப்ல இருக்கிற எல்லாருக்குமே பெஸ்ட் ஹேக்கர் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தன் இருந்தான். அவனோட பேரு எம்ஆர்எக்ஸ். எம்ஆர்எக்ஸ் அங்க 3 ரூல் வச்சிருந்தான். ஹேக்கர்ஸா இருக்கணும்னா அந்த 3 ரூலையும் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, எந்த சிஸ்டமும் சேஃப் கிடையாது. ரூல் நம்பர் 2, செய்யவே முடியாததான் நம்ம செய்யணும். ரூல் நம்பர் 3, நம்ம எதை பண்ணாலும் என்ஜாய் பண்ணணும். சோ எம்ஆர்எக்ஸோட இந்த 3 ரூலையும் தான் எல்லா ஹேக்கர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு நாள் நம்ம ஹீரோ யூனிவர்சிட்டிக்கு பீட்சா டெலிவரி பண்ண போறான். அங்க கொஞ்சம் பசங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த பீட்சாவை ஆர்டர் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பீட்சாவை கொண்டு போய் கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது மேரி அப்படின்னு ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த கிளாஸ்மேட் தான் இந்த மேரி. ஆனா அது நடந்து 10 வருஷம் ஆகுது. மேரிக்கு நம்ம ஹீரோவும் ஞாபகமே இல்ல. அப்போ மேரி வந்து ரொம்பவே சோகமா இருக்கா. ஏன்னா நடக்க போற எக்ஸாமுக்கு சுத்தமா படிக்கவே இல்ல. நடக்க போற எக்ஸாம் பேப்பர் மட்டும் முன்னாடியே கிடைச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு காமெடியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு அமைதியா அங்க இருந்து வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவன் ஜோசிக்க ஆரம்பிக்கிறான். மேரி கிட்ட பேசுற அளவு நமக்கு தைரியம் இல்ல. பேசாம யூனிவர்சிட்டியோட சேவரை ஹேக் பண்ணி அந்த எக்ஸாம் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தா மேரி இம்ப்ரெஸ் ஆகிடுவான்னு ஒரு பிளான போட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள போறான். உள்ள போனவன் கொஞ்ச நேரத்துல ஈஸியா அந்த சேவரை ஹேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இனிமேல் இங்க இருக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பும் போது செக்யூரிட்டி கிட்ட தொக்கா மாட்டிக்கிறான். அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ஸுக்கு போட்டுடுறாங்க. அது அவ்வளவு பெரிய கேஸ் இல்லங்கிறதால 2 நாள் ரோட்டை கிளீன் பண்ணணும்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரோட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மாதிரியே குட்டி குட்டி தப்பு பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து, நீ தானே யூனிவர்சிட்டி சேவரை ஹேக் பண்ணவன், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் மூலக்காரன் தான். என் பேரு மேக்ஸ். நாளைக்கு நைட் என் வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ வரணும்னு நம்ம ஹீரோவை மேக்ஸ் இன்வைட் பண்றான். அடுத்த நாளே நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டிக்கு போறான். அங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மேரியும் இருக்கா. அவளையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மேக்ஸ் வந்துடுறான். நம்ம ஹீரோ மேக்ஸ் மேல கூட்டிட்டு வந்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஒருத்தன் பேரு ஸ்டீவன். சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் பக் இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இன்னொருத்தன் பேரு பால். ஹார்ட்வேர்ல அவனுக்கு அத்துப்படி. புதுசா ஒரு மதர் போர்டை கிரியேட் பண்ணிடுவான். இப்ப மேக்ஸ் வந்து, இவன் பேரு பெஞ்சமின். இவன் இனிமே நம்மள ஒருத்தன். இவனை பத்தி நான் சொல்றதை விட அவனே செஞ்சு காட்டுவான்னு ஒரு லேப்டாப்பை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணி கோடிங் அது இதுன்னு ஏதோ இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லா கரண்ட் கட் ஆயிருது. இவனுங்களும் பூரிச்சு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா இது மேக்ஸோட வீடே கிடையாது. யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்ததும் எல்லாரும் நாலா பக்கமா தெரிச்சு ஓடுறானுங்க. அப்ப குறுக்க மேரி வந்துடுறான். நீ டெலிவரி பாய் தானே, நீயும் பார்ட்டிக்கு தான் வந்தியா, சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இவன் ஏதாவது பேசுவான்னு பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி அமைதியா நிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா பாட்டியை காணோம். பாட்டிக்கு போனவன் பாட்டியை மறந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா அவங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பாட்டிக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு. அவங்க யாருன்னு அவங்களுக்கே ஞாபகம் இல்ல. இவங்க இப்படி இருக்கிறத நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க மேக்ஸ் வரான். ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கு, இப்படி இருந்த வேலைக்கு ஆகாது, என் கூட வா உன்னை ஜாலி பண்றான் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு வரான். அந்த கடைக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு டானட் பாக்ஸ் எடுக்கிறான். அதுவும் பில்லோட. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற உன்னைய எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது அப்படின்னு ஒன்னு காட்ட போறான் அப்படின்ட்டு நேரா அந்த பில்லோட அந்த கடைக்குள்ள போறான். அங்க போய், யோ யாரை ஏமாத்துறீங்க,
10 பீஸுக்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனா உள்ள இருந்தது 8 பீஸ் தான். மரியாதையா மீதி 2 பீஸையும் கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்க. சரி அப்படிலாம் நடந்திருக்கா சார்? 10 பீஸுக்கு ஆர்டர் பண்ணா 10 தான் சார் இருக்கும், நீங்க தான் இங்கே மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நான் தான் இங்க வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கேன், என்ன பார்த்தா காசு இல்லாத மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு ரொம்பவே கத்தி கேட்க, வேற வழி இல்லாம 2 பீஸையும் அவனுக்கு கொடுத்து அனுப்புறான். அந்த 2 பீஸையும் மேக்ஸ் வாங்கிட்டு வெளியே இருக்கிற ஒரு பிச்சைக்காரரை கொடுத்துட்டு, ஏன் இப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஏதாவது பண்ணி எங்கேயாச்சும் சந்தேகத்துல பிடிபட்டு இருந்தா அங்க நமக்கு உதவுற ஒரே ஆயுதம் இந்த வாய் தான். நம்ம பேச்சில் அவ்வளவு கான்பிடன்ட் இருக்கணும். உன்னை பார்த்தா சாப்பாடு ஆர்டர் பண்ணவே பயப்பட போல இருக்கு, அதான் உனக்கு வாய் இருந்தா போதும் எதவுனாலும் பண்ணலாம்னு காட்டத்தான் இதை பண்ணேன். சரிவா, இனிமேதான் நாங்க எப்படிப்பட்டவங்க உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்தா ஸ்டீவனும் பாலும் நிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, பார்க் பண்ணியிருந்த ஒரு வேனை ஆட்டையை போட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ மெக்ஸ் வந்து, இதோ பாரு பெஞ்சமின், இந்த வேலையை நீ தான் பண்ண போற, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம 4 பேரையும் போட்டுவாங்கன்னு பீதியை கிளப்புறான். அப்படி இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, ஹிட்லரை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே போயிட முடியாது, அவங்களுக்குன்னு தனியா ஐடி கார்டுலாம் இருக்கும், அதை காட்டினாதான் யாரா இருந்தாலும் உள்ளே போக முடியும். இவங்க இந்த மீட்டிங்ல என்ன பண்ண போறாங்கன்னா, ஹிட்லர் பத்தின வீடியோ வரும்போது இவங்க சேவரை ஹேக் பண்ணி தப்பான ஹிட்லர் வீடியோ போடுறதா இவங்களோட பிளான். கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணணும்னா அந்த கம்ப்யூட்டர் எந்த வைஃபையோட கனெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது தெரிஞ்சா தான் அந்த வைஃபை ஹேக் பண்ணி கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண முடியும். அதுக்காக ஸ்டீவனும் நம்ம ஹீரோவும் ஃபேக்கா ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணி அந்த மீட்டிங்குள்ள போறாங்க. ஸ்டேஜில் இருக்கிற லேப்டாப் வழியா தான் எல்லா வீடியோஸையும் ப்ரொஜெக்டர்ல போடுவாங்க. எப்படியாச்சும் வைஃபை அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோவும் மைக்கை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி போய் எப்படியோ வைஃபை அட்ரஸை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சதும் வேகமா வேனுக்கு வந்து அந்த வைஃபையை ஹேக் பண்ணி அது மூலமா சிஸ்டத்தை ஹேக் பண்றாங்க. இப்போ அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஹிட்லரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகுது. ஆனா உண்மையிலேயே ஒரிஜினல் வீடியோ பிளே ஆகாம இவங்க ரெடி பண்ண ஒரு ஃபேக்கான வீடியோ பிளே ஆகுது. அதுல ஹிட்லரை போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. மீட்டிங்ல இருந்தவங்க எல்லாருமே செம்மையா காண்டாயிடுறாங்க. யாரோ பக்கத்துல இருந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெளியே வந்து இவங்க வேனை கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ டிடெக்டிவ் வந்து, பார்த்தா அவ்வளவு பெரிய ஹேக்கர்ஸ் மாதிரி தெரியல, இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு கேட்க, டிடெக்டிவோட பேர் என்ன, ஊர் என்ன, எங்கெங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, என்னென்ன வியாதி இருக்கு உட்பட மொத்த டீடைல்ஸையும் போட்டு வைக்கிறான். அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க பர்சனல் லேப்டாப்பை ஹேக் பண்ணிருப்பான் போல, அதான் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மேயிறான். இப்ப மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா 4 பேர் ஒன்னா சேர்ந்து பெஸ்ட் ஹேக்கிங் டீம் ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம ஹீரோவோட பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வீடு ஃப்ரீயா தானே இருக்குன்னு நம்ம ஹீரோ வீட்லயே வேலைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், நம்ம டீமுக்குன்னு ஒரு பேர் வேணும்ல, என்ன பேர் வைக்கணும்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ வந்து கிளவுன் லாஃபிங் அட் யூ, CLAY கிளே அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே இந்த பேர் பிடிச்சு போயிருது. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க. ஜோக்கர் மாஸ்க போட்டுட்டு, நாங்க தான் புது ஹேக்கர்ஸ், எங்க பேரு கிளே, இனிமே தான் எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு மாச ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை டார்க் வெப்சைட்ல அப்லோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பெரிய பார்மா கம்பெனியோட பில்டிங் லைட்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி நாங்க அனிமல்ஸை கொல்றோம் அப்படின்னு டிஸ்பிளே பண்றாங்க. அப்புறமா ஒரு டிவி சேனலோட சிஸ்டரை ஹேக் பண்ணி ஜெர்மனோட மார்க்கெட்டிங் கிராப்பை அப்படியே நடுவுறல் மாதிரி பண்றாங்க. இவங்க இப்படி பண்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப், சோசியல் மீடியா எல்லாத்திலுமே அப்லோட் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹேக்கர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க பேரு சோசியல் மீடியா, டிவி நியூஸ் எல்லாத்திலுமே ட்ரெண்ட் ஆகுது, ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. கிளே குரூப்பும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு பண்ணிருக்கோம், இந்த MRX நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னு ஒரு ஃபேக்கான ஐடியா கிரியேட் பண்ணி அந்த டார்க் வெப்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற மத்த ஹேக்கர்ஸ் எல்லாருமே புதுசா கிளே அப்படின்னு ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் வந்திருக்கு, அவங்க தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது MRX வந்து கிளே அப்படின்னா யாருன்னு கேக்குறான். மத்த எல்லா ஹேக்கர்ஸும் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மேக்ஸ் செம்மையா காண்டாயிடுறான். நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம், இந்த MRX நம்மளை கண்டுக்கிறான்னு இல்ல, இந்த MRX இல்ல, இருக்கிற எல்லா ஹேக்கர்ஸும் நம்ம பேரை கேட்டாலே பயப்படணும், அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணணும்னு மேக்ஸ் பேசிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் சைபர் கிரைம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹேக்கிங் குரூப்பை பிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜெர்மன் மிலிட்டரி சேவரே ஹேக் பண்ணிருக்காங்க. இவங்க ஒன்னும் சாதாரண ஹேக்கர்ஸ் எல்லாம் கிடையாது, ரஷ்யன் சைபர் மாஃபியாவை சேர்ந்தவங்க. கடைசி கொஞ்ச வருஷத்திலேயே பல பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல எல்லாம் இவங்க கைவரிசையை அமைச்சிருக்காங்க. இந்த டீம்ல மொத்தம் 4 பேர், 3 பேரோட பேர் தெரியும், ஆனா 4வது இருக்கிறவனை பத்தி ஒரு சின்ன குழு கூட தெரியாது. இவங்க ரொம்ப சீக்கிரமாவே பிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல யதார்த்தமா மேரியை மீட் பண்றான். அவ தான் வாண்டடா வந்து பேசுறாவே தவிர இவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. சரி இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா ஏதாவது பேசிருக்கலாம்னு வருத்தப்பட்டு இருக்கான். இங்க ஒரு ரேடியோ சேனல்ல ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வின் பண்ணா காரு பரிசா கொடுப்பாங்க. இந்த மேக்ஸ் என்ன பண்றான்னா, இவனோட லைனை தவிர இந்த சேனல்ல கால் பண்ற எல்லா லைனையும் பிளாக் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த காரை இவன் வின் பண்ணிடுறான். வின் பண்ண சந்தோஷத்துல கோடியும் கூத்தும் தான். எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு மேரிய பார்க்க வரான். மேரியும் இவனை பார்த்துட்டு இவங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு முத்தா கொடுக்க பக்கத்துல வந்துடுறான். உடனே மேரி அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்த மேரியோட ஃப்ரெண்டு என்ன தைரியம் இருந்தா இப்படி அவகிட்ட நடந்துப்பேன்னு அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் உடைச்சு விட்டுறான். அடிவாங்கின விரக்தியில வீட்டை வந்தா MRX இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா சைபர் கிரைம் கமிஷன் வந்து கிளே ஹேக்கிங் டீம் மத்த சைபர் கிரிமினல் மாதிரி பயப்படுற
அளவு ஆபத்தானவங்க இல்ல. அவங்க ஃபன்னுக்காக சில ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய பந்தியை டைப் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை எப்படியோ MRX எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இதை பார்த்த மத்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மெக்ஸ் வந்து காட்டுக்கு கத்துறான், ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும்ட்டு ஜெர்மன் சீக்ரெட் சர்வீஸை ஹேக் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதை யாரும் ஹேக் பண்ணல, ஹேக் பண்ணவும் முடியாதுன்னு சொல்ல ரூல் நம்பர் 1, இங்க எந்த சிஸ்டமும் சேஃப் இல்ல, நம்மளால எந்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ண முடியும்னு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதா அங்க வேலை செய்யற கார்டி அப்படின்னு ஒருத்தங்க இமெயில் ஐடியை எப்படியே கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அந்த இமெயிலுக்கு ஒரு லிங்க் அனுப்புறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க சிஸ்டம் மொத்தமா அக்சஸ் பண்றாங்க. ஆனா கார்டியோட சிஸ்டத்தால மெயின் சேவர் அக்சஸ் பண்ண முடியல. இப்ப வேற வழியே இல்ல, உள்ள போகணும். அதுக்கு கார்டியோட சிஸ்டம்ல இருந்து என்ட்ரி கார்டு டீடைல்ஸ் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா சிஸ்டத்தையும் அக்சஸ் பண்றாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா எங்களால எந்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ண முடியும்னு காட்டுறதுதான். அதுக்காக அங்க இருக்கிற எல்லா பிரிண்டர்ஸ்லயும் கிளே இங்க இருக்கு மட்டும் இங்க எந்த சிஸ்டமும் சேஃப் இல்லன்னு பிரிண்ட் பண்றாங்க. ஆனா அந்த சிஸ்டத்துல இருந்து எந்த ஒரு டேட்டாவிலையும் கை வைக்கல. அதுக்கப்புறமா அந்த சிசிடிவி வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா யாருமே பண்ண முடியாத நம்ம பண்ணிருக்கோம்னு சரக்க போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மேரி மெக்ஸ் கூட அப்படி இப்படிமா இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ உடைஞ்சு போயிடுறான். உடனே நம்ம வீட்டுக்கு வந்து போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம MRXக்கு ஏதோ ஃபைல் ஒன்னு அனுப்பிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜெர்மன் சீக்ரெட் சர்வீஸ்க்குள்ள பிரிண்ட் மட்டும் தான் பண்ணணும்னு போனவங்க யாருக்கும் தெரியாம மொத்த டேட்டாவையும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். அதைத்தான் இப்ப MRXக்கு அனுப்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் மோரிட்ஸ் அப்படின்னு ஒருத்தனை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. யார் இந்த மோரிட்ஸ்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஹேக்கிங் டீம் இருந்தாங்கல்ல, அதுல கிரிப்டோன்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான் இந்த மோரிட்ஸ். கிரிப்டோன் ஒரு டபுள் ஏஜென்ட். ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருந்து அவங்க பண்ற எல்லாத்தையும் அப்பப்போ ஜெர்மன் சீக்ரெட் சர்வீஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக காசும் வாங்குவான். நம்ம ஹீரோ மொத்த டேட்டாவையும் MRXக்கு கொடுத்ததால MRX அதை சைபர் கிரைம் மாஃபியாக்கு கொடுத்துட்டான். அவங்க இவனை கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏன் MRX சைபர் மாஃபியாட்ட கொடுத்தான்னா ஃப்ரெண்ட்ஸ் டீமோட லீடரே இந்த MRX தான். இப்ப பிரச்சனை என்னன்னா சீக்ரெட் சர்வீஸை ஹேக் பண்ணது கிளேன்னு எல்லாருக்கும் இப்ப தெரியும். அதனால கிளே தான் கிரிப்டோனை கொலை பண்ணிருக்கான்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் இப்படி பண்ணான்னு மெக்ஸ் நம்ம ஹீரோவை புரட்டி எடுக்கிறான். அப்போ ஸ்டீவன் வந்து இனிமே இங்க இருந்து நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, இனிமே ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பும் போது கொஞ்சம் பொறுமையாரு, இதெல்லாம் ஏன் தப்பு தான் ஒத்துக்கிறேன், நம்ம MRX புடிச்சு கொடுத்தா நம்மளை விட்டுருவாங்க, இது எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம், இங்க இருந்து ஓடி போறதால எந்த பிரயோசனமும் இல்ல, கொஞ்ச நாளே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவை தட்டாங்க. யாருன்னு போய் பார்த்தா மேரி. உன் மூஞ்சிக்கு என்னாச்சுன்னு கேட்க அதை பத்தி உனக்கு என்ன கவலை, இங்க எதுக்கு வந்த, இனிமே நம்ம மீட் பண்ணிக்க வேணாம்னு கதவை மூடிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு நெட் கஃபேல இருந்து டார்க் வெப்புக்குள்ள லொக்கின் ஆகுறாங்க. இந்த மாதிரி பப்ளிக் சேவர்ல இருந்து டார்க் வெப்புக்குள்ள போனா சைபர் கிரைம் ஈஸியா லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ டார்க் வெப்புக்குள்ள லொக்கின் ஆகுறான். இவங்க லொக்கின் ஆன கொஞ்ச நேரத்திலேயே சைபர் கிரைம் இவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சு இவங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ MRX கிட்ட வந்து நீ ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல ஒருத்தனை எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல ஜாயின் ஆகணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்க ஈரோபோல் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற கிரைமை தடுக்கிறது அவங்க வேலையே. இந்த ஈரோபோலோட சேவரை ஹேக் பண்ணணும். இதை நீங்க ஹேக் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்ற பத்தி ஜோசிமா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றான். அதே சமயம் சைபர் கிரைம் உள்ள வந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஈரோபோல ஹேக் பண்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. செக்யூரிட்டி எல்லாம் ரொம்பவே டைட்டா இருக்கும். வெளியே இருந்து லிங்க் அனுப்புறது, புஷிங் அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான பக்கல் அனுப்பி பாக்குறாங்க. வேலைக்கே ஆகல. உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறாங்க. எந்த வழியுமே இல்ல. இந்த பஞ்சாயத்துல மெக்ஸ் கையில கம்பி குத்தி பின்னாடியே வந்துருது. இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஈரோபோல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. அதுல ஒருத்தங்களோட விசிட்டர் பாஸ் கீழே விழுந்துருது. அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு ஸ்டூடெண்ட் மாதிரியே போய் கொஞ்சம் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்கல்ல, அதுல நானும் இருந்தேன், என் பேச உள்ளே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க கொஞ்சம் உள்ள விட்டீங்கன்னு எடுத்துட்டு வந்துருவேன், எங்க அப்பா ரொம்பவே மோசமானவர், பேச விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதுக்கு போட்டு செம்மையா அடிச்சிட்டாரு, தயவு செய்து கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு சொல்ல ஸ்டார்டிங்ல ஒத்துக்கலனாலும் கடைசியில பாவம் பார்த்து உள்ள விட்டுரு. நம்ம ஹீரோ உள்ள போனதும் ஒரு ஃபேக்கான நெட்வொர்க்கை செட் பண்றான். அங்க வேலை செய்யறவங்க யாராச்சும் தெரியாம இந்த வைஃபைல லொக்கின் ஆயிட்டாங்கன்னா அவங்க சேவரை நம்ம ஹீரோ ஈஸியா அக்சஸ் பண்ணிடுவான். இதுதான் பிளான். இப்ப செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் இவன் எதிர்பார்த்த மாதிரியே ஈரோபோல் வேலை செய்யற ஒருத்தர் இந்த வைஃபைல லொக்கின் ஆகுறாங்க. அடுத்த செகண்ட் பிசியை ஹேக் பண்ணி ஈரோபோல் சேவரையும் அக்சஸ் பண்றான். அதுக்கப்புறமா MRX கூட கம்யூனிகேட் பண்றான். MRX வந்து டார்க் நெட்ல இருக்கிற ஒரு சேனலுக்குள்ள வரதுக்கு ஒரு அக்சஸ் கீயை கொடுக்குறான். அந்த அக்சஸ் கீ மூலமா என்ட்ரி ஆகி அந்த ஃபைலை MRXக்கு கொடுக்குறான். ஒருவேளை இந்த ஃபைலை MRX வாங்கிட்டா MRX லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா MRX இந்த ஃபைலை வாங்கல. ஏன் MRX வாங்கலன்னா MRX கண்டுபிடிச்சிடான் இது ஒரு ட்ராப்னு. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவோட லேப்டாப்பை ஹேக் பண்ணி போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி இதை பண்ணனு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு அக்சஸ் கீ கொடுத்திருப்பான்ல, அது ஒரு IP டிரான்ஸ்மிட்டர். இதை வச்சுதான் நம்ம ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை ரஷ்யன் ஏஜென்ட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பான். இப்போ அவங்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோ எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான். நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சிடுறான், ஆனா ஸ்டீவ், போல், மேக்ஸ் இவங்க 3 பேரையும் எப்படியோ கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அல் இல்ல. இதுக்கப்புறமா தான் வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருப்பான். இதுதான் இது வரைக்கும் நடந்தது. இப்போ நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு MRXம் ஃப்ரெண்ட்ஸ் டீம் தானே வேணும், அவங்கள பிடிச்சி தரத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா என்னையே இங்க இருந்து போக விடணும்னு கேட்க சைபர் கிரைமுக்கு கிளே ஒரு ஆளே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் டீம் அப்படி இல்ல. பல வருஷமா கவர்மெண்ட் கண்ணுல கை
கையை விட்டு ஆடிட்டு இருக்காங்க. சோ ஒரு வழி இல்லாம சைபர் கிரைம் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டீப் வெப்புக்குள்ள போய் ஒரு பிரைவேட் குரூப்பை கிரியேட் பண்றான். அந்த குரூப்ல நம்ம ஹீரோ MRX மாதிரியே ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அங்க எல்லாரையும் வர வைக்கிறான். வந்தவங்க எல்லார்ட்டையும் நான் தான் MRX, நான் தான் கிரிப்டோனை கொலை பண்ணுனேன், நான் கவர்மெண்ட் கீழ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். MRX ஆல இந்த குரூப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க மட்டுமே முடியுதே தவிர உள்ள போக முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா உள்ள போறதுக்கான பக்கை எப்படியே கண்டுபிடிச்சு MRX உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததும் இவன் MRX கிடையாது, நான் தான் MRX, யாரு நீன்னு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோ அவனோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து நீ உள்ள வரதுக்கு ஒரு கீயை யூஸ் பண்ணல, அது IP டிரான்ஸ்மிட்டர், எல்லாம் நீ சொல்லி தந்த வித்ததான்னு சொன்னதும் MRXக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்த செகண்டே MRX லொகேஷனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. MRXங்கிறது நியூயோர்க்ல இருக்கிற ஒரு 19 வயசு பையன். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே MRX பிடிச்சு கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தால நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட கையில ஒரு காயம் இருக்கிறத டிடெக்டிவ் கவனிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நேரா மேரி கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டி உனக்கு இந்த பையனை தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு மேரி இவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, யார் இவனு கேக்குறாங்க. டிடெக்டிவ்க்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட பாட்டி அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்து விசாரிச்சா அங்க ஒரு டாக்டருக்கு நம்ம ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு சொல்றாரு. எப்படின்னு கேட்டா அவனுக்கு சின்ன வயசு இருக்கும் போதே அவனோட அம்மாவுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்ததால இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் அவங்களை காப்பாற்ற முடியல. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அம்மாக்கு இருந்த மகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க அந்த டாக்டர் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் டிடெக்டிவ்க்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா ஸ்டீவ், போல், மேக்ஸ் இவங்க 3 பேருமே உண்மை கிடையாது, எல்லாமே நம்ம ஹீரோவோட கற்பனை தான். அவனோட அம்மாக்கு இருந்த அதே வியாதி தான் அவனுக்கு இப்ப வந்திருக்கு. இதுதான் நடந்தது. மேக்ஸுக்கு கையில கம்பி குத்துனதா சொல்லியிருப்பான்ல, அது இவனுக்கு தான் குத்தி இருக்கும். இதை வச்சுதான் டிடெக்டிவ்க்கு சந்தேகம் வந்திருக்கும். இந்த மாதிரி இவன் சொன்ன கதை எல்லாத்துலயும் அவன் மட்டும் தான் இருந்திருப்பான். இப்ப நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து உண்மையை சொல்றாங்க. அவனால இதை நம்பவே முடியல. கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இவன் நிலைமையை பார்த்து டிடெக்டிவ் பரிதாபப்படுறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ஸுக்கு கொண்டு போகாம இப்படி ஒரு இருந்ததையே ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க நம்ம ஹீரோவை வச்சு. அதுக்கப்புறமா இனிமே இந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி 4 கியூபை டிடெக்டிவ் கிட்ட கொடுத்துட்டு போறான். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ புது அடையாளத்தோட புது பேரோட வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்டீவ், போல், மேக்ஸ் அப்புறம் மேரி இவங்களும் கூட இருக்காங்க. இந்த வியாதி இவனை விட்டு கடைசி மட்டும் போகாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் பங்கமான ட்விஸ்ட். இவங்க 4 பேருமே இவனோட கற்பனை கிடையாது, எல்லாருமே உண்மைதான். ரஷ்யன் ஏஜென்ட் இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வரும்போது ஸ்டீவ், போல், மேக்ஸ் இவங்க 3 பேருமே கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. நம்ம ஹீரோ வரும்போது இவங்க 3 பேரும் உயிரோட தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கிட்ட சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஆனா இதுக்கு அப்புறமா சொன்னதெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருப்பான். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து நடந்த எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்ல இவங்க 4 பேரும் தப்பிக்க புதுசா ஒரு பிளான போடுறாங்க. அதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த பிளானுக்கு மேரியும் ஹெல்ப் பண்றாங்க. மேரியும் நம்ம ஹீரோவும் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே மிங்கில் ஆயிருப்பாங்க. அதனால மேரியும் இந்த டீம்ல ஒருத்தங்கள ஆயிட்டாங்க. இவங்க 5 பேரும் பிசிறு தட்டாம டிடெக்டிவோட உதவியோட அவங்க விட்னஸ் ரெக்கார்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி புது ஐடென்டிட்டியோட இப்ப புது இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல ஏமாந்தது டிடெக்டிவ் மட்டும் தானே நம்ம நினைப்போம். ஆனா டிடெக்டிவ்க்கு உண்மையிலேயே நடந்த எல்லாமே தெரியும். நம்ம ஹீரோ கடைசியா 4 கியூபை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அதை வச்சு டிடெக்டிவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரஸ் மீட்டிங்ல இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் இவங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் டிடெக்டிவ் ஆலை இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிக்கலனா என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம மிஸ்டர் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.